தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பதிவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பல்வேறு பிளேஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் 266 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா .go.in கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 175 அதர் கேண்டிடேட்ஸுக்கு 850 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா .go.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோட்டோ இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எசென்சியல் டீட்டெயில் வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமா நம்ம பேமெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு 21/1/2025 9 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் போனோம் அப்படின்னா இந்த ரைட் கார்னரில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் நம்மளுடைய நேமு, கன்ஃபர்மேஷன் நேமு அண்ட் தென் மொபைல் நம்பர். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் கொடுக்கணும், மெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி கொடுத்து கேப்ஷாவை டைப் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நம்ம அதில் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம், அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து டீட்டெயில்ஸில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ப்ரிவியூ பண்ணிவிட்டு நம்ம தேவையான எசென்சியல் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது டேட் இம்பார்ட்டன்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டேட் மட்டும் டு பி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்டேட் வைஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கிரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் என்ன நேஷ்னாலிட்டி வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆதார் கார்டு சப்மிட் பண்ணாலே போதுமானது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனை குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தான் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், 120 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 80 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 கொஸ்டின், பேங்கிங் நாலேஜ் 60, கம்ப்யூட்டர் நாலேஜ் 20 கொஸ்டின், ப்ரெசன்ட் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 120 கொஸ்டின், 120 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியாவில் நிறைய 30 சென்டர் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவனந்தபுரம், திருச்சி அப்படிங்கிற பிளேஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது நமக்கு நியர்பை இருக்குமோ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். தேங்க்யூ டு ஆல்.